Welcome students, 7th Standard Maths first unit 1.4 multiplication of integers. Multiplication of integers. First question 4 multiply 3. Second question minus 5 multiply 3. Addition of integers, subtraction of integers பார்த்திருக்கோம். Same multiplication of integers. 4 3s are tablesல தெரியும். 5 3s are tablesல தெரியும். இதையே நம்பர் லைனில் யூஸ் பண்ணி எப்படி போடலாம்? அடிஷன் சப்ராக்ஷனில் நம்பர் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? சேம் அதே மாதிரி சப்ராக்ஷனில் 4 multiply 3 equal to 12. 3 is added 4 times. Number line draw பண்ணுறோம். 0, 0க்கு right side positive integers, 0க்கு left side negative integers. 3 is added 4 times. 3m 4 times add பண்ணுறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்பர் லைன்? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் 0க்கு ஃபார்வர்ட் மூவ், நெகட்டிவ் வேல்யூஸாக இருந்தால் 0லேருந்து பேக்வர்ட். இங்கே இருக்கிறது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். ஸோ 0லேருந்து ஃபார்வர்ட் மூவ். 3 is added 4 times. 3யை 4 times add பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 ஸ்கிப் பண்ணுறோம். 0லேருந்து 3ல் ரீச் ஆகிறோம். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கிப் 6 ரீச் ஆகிறோம். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கிப் 9 ரீச் ஆகிறோம். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கிப் 12ல் ரீச் ஆகிறோம். இப்போ ஃபைனலி எங்கே இருக்கோம் அப்படின்னா 12ல் ரீச் ஆகிருக்கும். 4 3s are 12. செகண்ட் கொஸ்டின் minus 5 multiply 3. 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். minus 5 is added 3 times. நம்பர் லைன் ட்ரா பண்ணுறோம். 0, 0க்கு ரைட் சைட் பாசிட்டிவ் இன்டீஜர், 0க்கு லெஃப்ட் சைட் நெகட்டிவ் இன்டீஜர். நெகட்டிவ் சைன் இருக்குது அப்படிங்கிறதால 0லேருந்து பேக்வேர்ட் மூவ். இதுவே பாசிட்டிவ் சைனாக இருந்தால் ஃபார்வர்ட் மூவ். 5ஐ 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0லேருந்து 5 ஸ்கிப் minus 5 ரீச் ஆகிறோம். நெக்ஸ்ட்டு 5 ஸ்கிப் minus 10ல் ரீச் ஆகிறோம். நெக்ஸ்ட்டு 5 ஸ்கிப் minus 15ல் ரீச் ஆகிறோம். minus 5ஐ 3 டைம்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா minus 15. 5 3s are 15. minus 5 plus 3. ஒரு வேல்யூ நெகட்டிவ்லேயும் ஒரு வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது. ஆன்சர் மைனஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். அடிஷன் சப்ராக்ஷனில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமா? சேம் அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன்லேயும் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ இன்டீஜர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் இன்டீஜர். ஏதாவது ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது ஒரு இன்டீஜராக தான் இருக்கும். ஃபார் எனி டூ இன்டீஜர்ஸ் a, b. க்ளோசர் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்ம் a மல்டிப்ளை b இஸ் அன் இன்டீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் 7 and minus 5. a equal to 7 and b equal to minus 5. ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். a மல்டிப்ளை b equal to 7 multiply 5 minus 5. 7 5s are 35. 7 பாசிட்டிவ் வேல்யூ, 5 நெகட்டிவ் வேல்யூ, minus 35. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் a மல்டிப்ளை b. ஏக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம், பிக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு minus 35 கிடச்சிருக்கு. ரெண்டு இன்டீஜர் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒரு இன்டீஜராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. ஃபார் எனி டூ இன்டீஜர்ஸ் a, b. கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியோட ஃபார்ம் a மல்டிப்ளை b ஈக்குவல் டு b மல்டிப்ளை a. ஃபார் எக்ஸாம்பிள் 5 and 10. 5 ஏயோட வேல்யூவாகவும் 10 பியோட வேல்யூவாகவும் எடுத்துக்கிறோம். LHS a மல்டிப்ளை b ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10. 5 10s are 50. LHS வேல்யூ 50. நெக்ஸ்ட் ஒன் RHS. b மல்டிப்ளை a. b ஈக்குவல் டு 10 and a ஈக்குவல் டு 5. 10 மல்டிப்ளை 5. 10 5s are 50. RHS வேல்யூ 50. Then LHS equal to RHS equal. Therefore a multiply b equal to b multiply a. Next one associative property. For any three integers. Closure property ல 2 integer எடுத்துக்கிட்டோம். Commutative property ல 2 integers எடுத்துக்கிட்டோம். Associative property ல 3 integers a, b, c. Associative property of form a multiply b multiply c equal to a multiply b multiply c. ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, சிக்கு ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி அப்படின்னாலே சேம்னு ஆல்ரெடி அடிஷன் சப்ராக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஃபார் எனி இன்டீஜர் ஏ. ஏதாவது ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறோம். ஒரு இன்டீஜரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்ம என்ன இன்டீஜர் எடுத்துக்கிட்டோமோ அதே வேல்யூ தான் வரணும். அப்படி பார்க்கும்போது ஒன்னோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிறோமோ சேம் அதே தான் வரும். a multiply 1 equal to 1 multiply a equal to a. Multiplicative identity form a multiply 1 equal to 1 multiply a equal to a. For example 5 ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம்.
அந்த இன்டீஜரோட 1 மல்டிப்ளை பண்ணுறோம். 1 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? சேம் 5. -5 எடுத்துக்கிறோம். -5ஓட 1 மல்டிப்ளை பண்ணும்போது சேம் -5 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், distributive property of multiplication over addition for any 3 integers a, b, c. Distributive property யோட form a multiply b plus c equal to a multiply b plus a multiply c. Distributive property கான sum exerciseல இருக்கு, அங்க work out பண்ணி பார்க்கலாம். Exercise 1.3 question number 3. What will be the sign of product of the following? கீழே கொடுத்துருக்கத எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன சைன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். 16 டைம்ஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன சைனில் இருக்கும்? பாசிட்டிவ் சைனில் இருக்குமா, நெகட்டிவ் சைனில் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. 2 சைன்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். 2 நெகட்டிவ் சைன் எடுத்துக்கிறோம். 2 நெகட்டிவ் சைன் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் 3 நெகட்டிவ் சைன்ஸ் எடுத்துக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஆன்சர் என்ன கிடைக்கும்? மைனஸ். 4 நெகட்டிவ் சைன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 நெகட்டிவ் சைன்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். 2 சைன்ஸ் எடுத்துக்கும் போது பாசிட்டிவ் சைன் கிடைக்குது. 3 சைன் எடுத்துக்கும் போது நெகட்டிவ் சைன் கிடைக்குது. 4 சைன் எடுத்துக்கும் போது பாசிட்டிவ் சைன். நெக்ஸ்ட்டு 5 சைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் சைன்ஸ் கிடைக்கும். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட் இங்கே எத்தனை சைன்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கும். 1, 2. நம்பர் 2 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் சைன். நெக்ஸ்ட் பார்க்குறோம் 1, 2, 3. 3 அப்படின்றது ஆட் நம்பர். ஆட் நம்பருடைய சைனை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆட் சைன் தான் கிடைக்குது, சாரி நெகட்டிவ் சைன் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் 1, 2, 3, 4. 4 நெகட்டிவ் சைன்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் சைன் கிடைக்குது. ஈவன் நம்பராக இருந்தால் பாசிட்டிவ் சைனும், ஆட் நம்பர்ஸில் சைன்ஸ் இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் சைன்ஸ் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமா? சொல்யூஷன், நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவல் டு 16. எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க? 16 டைம்ஸ் நெகட்டிவ் இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற சைன் பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது கொஸ்டின். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவல் டு 16. 16 அப்படின்றது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு சொன்னோம்? பாசிட்டிவ் சைன். 16 times of negative integers equal to positive sign. Second question, 29 times of negative integer. Next என்ன பண்ணுறோம்? 29 times negative integers multiply பண்ணும்போது நம்ம கிடைக்கிற சைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவல் டு 29. 29ன்றது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்க்கணும். 29 அப்படின்றது ஆட் நம்பர். ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம்? நெகட்டிவ் சைன். 29 times of negative sign நெகட்டிவ் இன்டீஜர் ஈக்குவல் டு நெகட்டிவ் சைன். அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் சைனும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆட் நம்பராக இருந்தால் நெகட்டிவ் சைனும் கிடைக்கும். ஃபோர்த் கொஸ்டின், ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப். கொடுத்துருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம் மல்டிப்ளிகேஷன்லாம். ஃபஸ்ட் கொஸ்டின், -35 மல்டிப்ளை 22. 35ம் மல்டிப்ளையும் 35ம் 22 மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். சால்வ் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டினில் 3 இன்டீஜர்ஸ் இருக்குது. -9, -8, -7, -6 இருக்குது. ஃபஸ்ட்டு 2 இன்டீஜர் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 9 8s are 72. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 72. நெக்ஸ்ட்டு 72ஓட தேர்ட் இன்டீஜர் என்ன இருக்குது? -7 இருக்குது. 72ஓட -7 மல்டிப்ளை பண்ணுறோம். -504. 504ஓட லாஸ்ட்டில் என்ன இன்டீஜர் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 3024. இது மாதிரி 2 இன்டீஜர்ஸ், 3 இன்டீஜர்ஸ், 4 இன்டீஜர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு 2, நெக்ஸ்ட் ஒன் தேர்டு, நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து, இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின், செக் த ஃபாலோயிங் ஃபார் ஈக்குவாலிட்டி அண்ட் இஃப் தே ஆர் ஈக்குவல் மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி. கொடுத்துருக்க சம்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இது என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட் கொஸ்டின், -8 -13 multiply 7 and 8 multiply 13 multiply 7. ஃபஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணுறோம். LHS 8 -13 multiply 7. ப்ராக்கெட்டில் உள்ளதை கம்ப்ளீட் பண்ணுறோம். 8 -13. 8 பாசிட்டிவ் சைனாக இருக்குது,
13 நெகட்டிவ் சைனாக இருக்குது. ஒரு வேல்யூ பாசிட்டிவாக ஒரு வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம். 13லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5. கிரேட்டர் நம்பருடைய சைன் நெகட்டிவ் சைன். -5 multiply 7. 5 7s are 35. Positive sign, negative sign, answer -35. RHS 8 minus 13 multiply 7 equal to 8 minus bracket complete பண்ணுறோம். 13 7s are 91 equal to 8 minus 91. 8 positive sign, 91 negative sign subtract பண்ணுறோம். 91லேருந்து 8 subtract பண்ணோம் அப்படின்னா 83. LHS value -35, RHS value 83. It is not equal. இது எந்த ப்ராப்பர்ட்டிலையும் செட் ஆகாது. தேர்ட் கொஸ்டின், கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிஸ் LHS RHS ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் இது எந்த ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ணணும். கொடுத்துருக்க கொஸ்டின் ரைட் பண்ணியிருக்கோம். LHS RHS 3 multiply -4 plus of -10. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணுறோம். -4 ப்ளஸ் -10 இருக்கு இல்லையா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -10. 3 multiply 4 நெகட்டிவ் சைன் 10 நெகட்டிவ் சைனாக இருக்குது. ரெண்டு நம்பருமே ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். 4 10 ஆட் பண்ணால் 14 சைன் -14. 3 multiply -14. 3 14s are 42. 3 பாசிட்டிவ் சைன் 40 நெகட்டிவ் சைன், ஆன்சர் நெகட்டிவ் சைன் -42. நெக்ஸ்ட் ஒன் RHS 3 multiply -4 ப்ளஸ் 3 multiply -10. ஃபுல் ப்ராக்கெட்டில் இங்கே இடையில ஒரு சைன் பாசிட்டிவ் சைன் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாசிட்டிவ் சைனுக்கு முன்னாடி உள்ளதை கம்ப்ளீட் பண்ணணும். 3 multiply 4. 3 4s are 12 -12. 3 multiply -10. 3 10s are 30 plus 3 -10 -30. -12 plus into minus -30. -12லையும் -30 இருக்குது. சேம் சைனாக இருக்குது. சேம் சைனாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது 42 சைன் -42. LHS வேல்யூ -42, RHS வேல்யூ -42. இட் இஸ் ஈக்குவல். பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளது A மல்டிப்ளை செகண்ட் வேல்யூ B ப்ளஸ் C. A மல்டிப்ளை B ப்ளஸ் C ஈக்குவல் டு A மல்டிப்ளை B. A மல்டிப்ளை B ப்ளஸ் A மல்டிப்ளை C. Distributive property of multiplication over addition. Sixth question. During summer, the level of the water in a pond decreases by 2 inches every week due to evaporation. What is the change in the level of the water over a period of 6 weeks? During summer time la water level கொடுத்திருக்காங்க. The level of the water in pond decreases by 2 inches every week. ஒவ்வொரு வீக்குக்கும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 2 inches டிக்ரீஸ் ஆகுது, எவாப்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எவாப்ரேட் ஆகும்போது ஃபைனலி 6 வீக்ஸில் எவ்வளோ எவாப்ரேட் ஆகிருக்கும், எவாப்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் லெவல் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வீக்கில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 2 inches டிக்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி எத்தனை வீக்ஸு, 6 வீக்ஸில் டிக்ரீஸ் ஆகுது. 6 வீக்ஸில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. சொல்யூஷன், டிக்ரீஸ் ஆஃப் வாட்டர் இன் எவ்ரி வீக். ஒவ்வொரு வீக்கில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆனது, 2 inches. டிக்ரீஸ் ஆஃப் வாட்டர் இன் 6 வீக்ஸ். 6 வீக்ஸில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும், ஃபஸ்ட் வீக்கில் 2 inch டிக்ரீஸ் ஆகுது. செகண்ட் வீக்கில் ஒரு 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 inch டிக்ரீஸ் ஆகும். தேர்ட் வீக்கில் ஒரு 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 டிக்ரீஸ் ஆகும். இதே மாதிரி 6 times 2 ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா 6 times மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும். 2 multiply 6 equal to 12 inches. அப்போ ஃபைனலி எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 12 inches டிக்ரீஸ் ஆகிருக்கு. செவன்த் கொஸ்டின். ஃபைண்ட் ஆல் பாசிபிள் பேர் ஆஃப் இன்டீஜர்ஸ் that give a product of -50. எந்த இன்டீஜர்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு -50 கிடைக்கணும். எந்த பேரை மல்டிப்ளை பண்ணால் -50 கிடைக்கும்னு பார்க்குறோம். சொல்யூஷன், ப்ராடக்ட் ஆஃப் -50. ஃபஸ்ட் ஒன் -5 multiply 10. 5 10s are 50. மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா -50. செகண்ட் பேர் என்ன எடுத்துக்கிறோம், 2 multiply 25. 2 25 எவ்வளோ வரும், 50. ஒரு நம்பருக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்தோம் அப்படின்னா -50. நெக்ஸ்ட்டு 150 50 கிடைக்குமா, ஒரு நம்பருக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்தோம்னா -50. நெக்ஸ்ட் பேர் -10
multiply 5. 10 5s are 50. Minus 50. Next one 25 multiply minus 2. Minus 50 multiply 1. எந்த பேரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 50 கிடைக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 6 பேர்ஸ் எடுத்துருக்கோம். எக்ஸசைஸ் 1.3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸில் fill in the blanks ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.